to our channel Learn Here for TNPSC. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம், ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா. இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐஎன்எம் சிலபஸில் வந்து கவர் ஆகும். 12th இருக்கிற 7 லெசனுமே வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம் சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ இந்த 7 லெசனுமே ரொம்ப முக்கியமான லெசன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த லெசன் வந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. வாங்க இப்போது லெசனுக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தென் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் சென்ட்ரலைசேஷன். பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்கன்னா பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் சென்ட்ரலைசேஷன் பண்ணாங்க. எதுக்குன்னா நல்ல முறையில் இந்தியாவிலேருந்து சுரண்டுறதுக்காக இந்த மாதிரி வேலைலாம் அவங்க பண்ணாங்க. அது பண்ணதுனால தான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில் வந்து நேஷ்னல் பர்த் ஆஃப் நேஷ்னல் மூமெண்ட்லாம் வந்து நிறைய உருவாச்சு. அதாவது தேசிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம போராடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில நேஷ்னல் மூமெண்ட்ஸ்லாம் வந்து உருவாச்சுன்னு சொல்கிறாரு. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து 1915 வந்து வந்திருப்பார். அவரோட லீடர்ஷிப் பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனலிஸ்ட் மூமெண்ட் 1919 பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட் வந்து மாஸ் வேஸ், அதாவது ஒரு பெரிய லெவலில் மக்கள் நிறைய பேர் சேர்ந்து கூட்டமாக போராடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட்ஸ்லாம் வந்து உருவாச்சு. காந்திக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராமினென்ட் லீடர்ஸ், முக்கியமான லீடர்ஸ் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, பிபின் சந்திரபால், லாலா லஜ்பத் ராய், பாலகங்காதர் திலக், இவங்கெல்லாம் வந்து முன்னாடி இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. எதுக்குன்னா இந்தியன்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி நேஷனல் ஐடென்டிட்டி வேணும், நம்ம இந்த காலனி ஆதிக்கிறதுனால நம்ம கிட்ட இருந்து நிறைய சுரண்டுறாங்க அப்படின்ற மாதிரியான மக்கள் மத்தியில் அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான லீடர்ஸ்லாம் வந்து பாடுபட்டாங்க. அடுத்து சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்டு, இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூ லேண்ட் டென்யூர். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு முன்னாடி லேண்ட் சிஸ்டம் வந்து வேறு மாதிரி இருந்தது. அதாவது பொருள் தான் வந்து எவ்வளோ விளையுதோ அந்த விளையிறதான் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அதாவது ஷேரிங் த ஆக்சுவல் கிராப் வித் த கல்டிவேட்டர்ஸ். ஆனால் பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக லேண்ட் ரெவன்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களால விவசாயிங்களால் வந்து காசு வந்து கட்ட முடியல, அவங்களால ரெவன்யூ வந்து பே பண்ண முடியல. அதுக்கு இல்லாமல் இப்போ வந்து அவங்களால கடன் கொடுக்க முடியலனா அவங்களோட இடத்த வந்து யார்கிட்ட கடன் வாங்கினாங்களோ அவங்களுக்கு வந்து எழுதி கொடுக்குற மாதிரி இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி லெண்டர்ஸும் வந்து விவசாயிங்களுக்கு வந்து அட்வான்ஸாக வந்து நிறைய காசு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களால பே பண்ண முடியலன்னா லேண்டு வந்து அவங்க எழுதிக்கலாம் இல்லையா, அதனால் அட்வான்ஸாக வந்து அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. 2 மேஜர் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருந்தது. ஒன்று வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்சுலைசேஷன் த கமாடிஃபிகேஷன் ஆஃப் லேண்டு, செகண்ட் வந்து கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா. இது 2 தான் வந்து இருந்தது. இந்த லேண்ட் லாட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து எந்த இடத்துல லேண்ட் இருக்கோ அந்த ஊரில் இருக்க மாட்டாங்க. அவங்க எந்த பார்ட்டிசிபேஷனுமே பண்ண மாட்டாங்க இந்த நிலத்தில் விளைவிக்கிறதுக்கு. அவங்க வந்து வேற ஒரு சிட்டியில் இருந்துட்டு இந்த விவசாயிங்கக்கிட்ட இருந்து காசை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு ரீசனாக இருந்தது. இந்த கமாடிஃபிகேஷன் ஆஃப் லேண்டோ கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரும் வந்து பார்த்திங்கன்னா மக்களோட கண்டிஷனையும் லைவ்லிஹுட்டையும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்தலை. அதுக்கு பதிலாக அது வந்து என்னாச்சு, அவங்கள வந்து ஒரு கடனாளியாகவும் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்களாகவும் தான் தள்ளுச்சு. அடுத்து லைசி ஃபேரே பாலிசி அண்ட் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் இம்பேக்ட் ஆன் இந்தியன் ஆர்டிஷன்ஸ். ஓகேங்களா, இந்த பாலிசி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உருவாச்சு. அதனால் இந்தியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கி போயிடுச்சு. எந்த இண்டஸ்ட்ரீஸுமே வந்து ஒழுங்காக வேலை செய்யலை. இது வந்து பார்த்திங்கன்னா World War I வரைக்குமே இதை மாதிரி தான் இருந்தது. ஃப்ரீ ட்ரேட் ஆர் லேசி ஃபேர், அதாவது ஃப்ரீயாக வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு தடையில்லா வாணிபம் தான் இந்த லேசி ஃபேர்னு சொல்கிறது. சரிங்களா, ரா மெட்டீரியல்ஸ் நம்ம இந்தியாவிலேருந்து காட்டனு, ஜூட்டு, சில்க்ஸ் இதெல்லாம் வந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு அங்கே போய் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அது ஒரு ப்ராடக்டாக மேட் ஆகி திரும்ப நமக்கு இந்தியாவுக்கே வந்து அவங்க என்ன பண்ணாங்க, இந்தியன் மார்க்கெட்டை எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணாங்க. மாஸ் ப்ரொடக்ஷன் பல்காக அவங்க வந்து நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. ஏன்னா டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்து அங்கே நிறைய இருந்தது. அதனால் இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய கூட்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ அதனால் சீப்பர் ப்ரைஸ்லேயும் வந்து இந்திய மக்களுக்கு வந்து அது கிடச்சிது. இந்தியன் ஹேண்ட்லூம் கிளாத், நம்ம கையிலே நெய்கிற துணியை விட அது காசு கம்மியாகவே வந்து கிடச்சிது. பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ்லையும் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பாப்புலராக வந்து இருந்தாங்க. வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து அவங்க தான் வந்து ஒரு லீடிங் ரோலில் வந்து இருந்திருப்பாங்க.
இதே வந்து இம்போர்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஆர்டிகல்ஸ் இன் இந்தியாவுக்குள்ளே வந்து இங்கிலீஷோட இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறதுனால இந்த வீவர்ஸு, காட்டன் ட்ரெஸ்ஸஸ்ஸு, கார்பெண்டர்ஸ், பிளாக் ஸ்மித்து, ஷூ மேக்கர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து வேலை இல்லாமல் போச்சு. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரா மெட்டீரியலுக்கான ஒரு பிளேஸ் ஆகும். ஃபார்மர்ஸை வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இண்டிகோ நீங்கள் பிளான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும், கேஷ் கிராப்ஸை தான் விளைவிக்கணும், காட்டன் மாதிரியான கேஷ் கிராப்ஸ் தான் விளைவிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இதனால் இந்த மாதிரி கேஷ் கிராப்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணாங்க, இண்டிகோ பிளான்ஸ்லாம் க்ரோ பண்ணனால ஃபுட் கிராப்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுட் கிராப்ஸ் க்ரோ பண்ணுறது வந்து கம்மியாச்சு. இதனால தான் வந்து என்னாச்சு, ஃபுட் ஸ்கேர்சிட்டி, இதுக்கு உணவு பஞ்சம் வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1859 60 வரைக்கும் இண்டிகோ ரிவோல்ட் வந்து வந்தது. அது ஏன் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஒரு பாலிசி போட்டாங்க, அதை எதிர்த்து தான் இந்த இண்டிகோ ரிவோல்ட் வந்து வந்தது. ஃபார்மர்ஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க இண்டிகோ தான் பிளான் பண்ணணும். ஏன்னா வந்து கிளாத்துக்கு வந்து டையாக வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க யூரோப்பில். ஸோ அதனால் விவசாயிங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள இதை அக்செப்ட் பண்ண வச்சாங்க. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸை விட அவங்கக்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் வாங்கிட்டாங்க. அந்த காசை வச்சு அவங்களால லேண்ட் ரெவென்யூ டியூஸை கூட பே பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து இந்த பெசன்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா நிறைய பெட்டிஷன்ஸும் எழுதி போட்டு பீஸ்ஃபுல்லாக வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அது வேலைக்காகவே இல்லை. ஸோ அதனால தான் 1859 to 60 வந்து இண்டிகோ ரிவோல்ட் வந்து ஏற்பட்டது. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்ககிட்டேருந்து வித்ரா பண்ணிக்கிட்டாங்க. அந்த இது நார்தர்ன் பெங்கால் ரீஜன்லேருந்து இந்த இண்டிகோ பிளான் கம்பல்சரி பிளான் பண்ணுன்றதை வித்ரா பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து ஃபெமைன்ஸ் அண்ட் எமிக்ரேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் டு ஓவர்சீஸ் பிரிட்டிஷ் காலனிஸ். ஃபெமைன்ஸ்னால் என்னது, பஞ்சம். ஸோ பஞ்சம் ஏற்பட்டனால எமிக்ரேஷன் ஆஃப் இந்தியன்ஸ். எமிக்ரேஷன்னா அது நம்ம ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு குடி போகிறது தான் எமிக்ரேஷன். எங்கே போயிடுறாங்கன்னா ஓவர்சீஸ் பிரிட்டிஷ் காலனி. பிரிட்டிஷ் வேறு எந்தெந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்களோ, ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த ஊருக்கெல்லாம் போயிட்டாங்க இந்தியன்ஸ். ஃபெமைன்ஸ் ஃபெமைன்ஸ் பற்றி பார்ப்போம். டீஇண்டஸ்ட்ரியலைசேஷனும் வீவர்ஸ் அண்ட் ஆர்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் இல்லாதனாலையும் நிறைய ஃபெமைன்ஸ் வந்து ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா. அதே மாதிரி டேக்ஸ் நிறைய லேண்ட் மேலே போட்டதுனாலே அவங்களால விவசாயம் வந்து பண்ண முடியல. பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி இந்தியன் ரூலர்ஸ் வந்து இது மாதிரி ஃபெமைன் டைம்ஸில் வந்து டேக்ஸ் ரிலீஃப்லாம் நிறைய கொடுப்பாங்க. ராஜாங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ் ரிலீஃப் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து இது மாதிரி ஃபுட்டை வந்து பேன் பண்ணிடுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. எந்தெந்த ஏரியாவில் ஃபெமைன் அது இருக்கோ அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு தடைலாம் வந்து போடுவாங்க. ஆனால் பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி பண்ணவே இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட நான் இன்டர்வென்ஷன் பாலிசியை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஃபெமைன் டைம்லையும் கூட. அதனால மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இந்தியாவில் வந்து இறந்து போயிட்டாங்க. பிட்வீன் 1770 1900 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 மில்லியன் இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி பஞ்சத்தால் வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாரு. வில்லியம் டிக்பை வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டைம்ஸோட எடிட்டரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா 1793 1900 வரைக்கும் 5 மில்லியன் பீப்புள் வந்து எல்லா வார்ஸ்லேயும் வேர்ல்டு வைட் இறந்துருக்காங்க. இதே 10 இயர்ஸில் இந்தியாவில் 1891 1900 வரைக்கும் 19 மில்லியன் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சத்தினால இறந்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது மாதிரி பீப்புள் வந்து சாப்பாடு இல்லாமல் இறந்து போகிறாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க டன்ஸ் ஆஃப் வீட்டை வந்து இங்கேருந்து பிரிட்டனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. 1866 ஒரிசா ஃபெமைன் வந்திருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மில்லியன் பீப்புள் வந்து சாப்பாடு இல்லாமல் இறந்து போகிறாங்க. ஆனால் பிரிட்டிஷ் வந்து 200 மில்லியன் பவுண்ட் ஆஃப் ரைஸை வந்து பிரிட்டனுக்கு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஒரிசா ஃபெமைன் தான் வந்து தாதாபாய் நவ்ரோஜியை வந்து அவரோட லைஃப் லாங் இன்வெஸ்டிகேஷன் இன்ட்டு இந்தியன் பாவர்ட்டியை வந்து பண்ண வச்சுது. 2 ஃபெயிலியர் ஆஃப் மான்சூன், அதாவது மழையே கிடையாது. ரெண்டு இது போகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு, மழையே பெய்யாமல் இருந்தது. ஸோ அதனால் சிவியர் ஃபெமைன் வந்து சிவியராக பஞ்சம் வந்து மெட்ராஸ் பிரசிடென்ஸில் ஏற்பட்டது. எந்த பீரியட்லனா 1876 78 வரைக்கும். வைஸ்ராய் லிட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்ஸ் ஆஃப் அப்ரோச் வந்து இங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார், ஒரிசாவில் ஃபாலோ பண்ண மாதிரி. ஸோ அதனால் 3.5 மில்லியன் பீப்புள் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் இறந்துருப்பாங்க. அடுத்து இன்டென்ஜர் லேபர். ஓகேங்களா, ஒப்பந்த தொழிலாளர் தான் இந்த இன்டென்ஜர் லேபர். பிளான்டேஷன் கிராப்ஸு லைக் டீ, காஃபி, சுகர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலோனில், மொரிஷியஸில், ஃபிஜி, மலேயா, கரேபியன் ஐலாண்ட், சவுத் ஆஃப்ரிக்காவில் இங்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நிறைய லேபர்ஸ் வந்து தேவைப்பட்டது. ஸோ 1815 மெட்ராஸ் கவர்னருக்கு வந்து ஒரு லெட்ரு வந்தது. சிலோன் கவர்னர் வந்து சொல்லியிருப்பார், இது மாதிரி எனக்கு வந்து கூலி ஆளுக்கு நிறைய தேவை, காஃபி பிளான்டேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவைன்னு சொல்லிட்டு. ஸோ மெட்ராஸ் கவர்னர் என்ன பண்ணார், அந்த லெட்டரை தஞ்சாவூர் கலெக்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணார். அந்த கலெக்டர் என்ன ரிப்போர்ட் பண்ணார்னா, இங்கே மக்கள் எல்லாருமே மண்ணோட ரொம்ப அட்டாச் ஆகியிருக்காங்க,
ஸோ அவங்கள வந்து இங்கேருந்து பிரித்து கூட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு இன்சென்டிவ் மாதிரி நிறைய கொடுத்தாதான் அவங்கள வந்து இங்கேருந்து அவங்களோட சொந்த மண்ணிலேருந்து நம்மளால் கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் 2 ஃபெமைன்ஸ் வந்து அடுத்தடுத்து 1833 ஒன்று 43 ஒன்று. அதனால் பீப்புள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்களே வந்து என்ன பண்ணிட்டாங்க, சாப்பாட்டு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, சாப்பாடாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறதுக்கு ஒத்துப்பாங்க. ஓகேங்களா. அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி இன் பிரிட்டிஷ் இந்தியா வந்து 1843 வந்து போட்டாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து ஸ்லேவரி இருக்கக்கூடாதுன்னு அபாலிஷ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் மக்கள் வந்து இங்கேருந்து என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ் காலனிஸ்க்கு வந்து இடம்பெயர்ந்து போயிட்டாங்க. 1837 வந்து பார்த்திங்கன்னா இமிக்ரண்ட் தமிழ் லேபரர்ஸ் எம்ப்ளாய்ட் இன் சிலோன் காஃபி எஸ்டேட் எத்தனை பேர்னா 10,000 பேர். இதே 1846 80,000 பேர். 1855 வந்து பார்த்திங்கன்னா 1,28,000 பேர் வந்து இந்த அளவுக்கு பேர் வந்து போயிருக்காங்க சிலோனுக்கு. 1877 வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பஞ்சம் ஏற்பட்ட வருஷம் தான். அதில் நியர்லி வந்து 3,80,000 தமிழ் லேபர்ஸ் வந்து சிலோனுக்கு வந்து போயிருக்காங்க. சிலோனை தவிர்த்து மொரீஷியஸு, ஸ்டேட் செட்டில்மெண்ட்ஸ், கரேபியன் ஐலாண்ட், ட்ரினாட், ஃபிஜி அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா எங்கெல்லாமும் வந்து போயிருக்காங்க. 1843 வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா 30,218 மேலும் 4,307 ஃபீமேல்ஸும் வந்து மொரீஷியஸ்க்கு வந்து இது மாதிரி ஒப்பந்த தொழிலாளராக வந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்டென்ஜர் லேபர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பீனல் கான்ட்ராக்ட் சிஸ்டமில் வந்து வரும். இது வந்து லேபர்ஸை வந்து ஹையர் பண்ணுவாங்க 5 இயர்ஸ்க்கு. அவங்க 5 இயர் முடிஞ்சு ரிட்டர்ன் ஆகும்போது அவங்களுக்கான காசை வந்து கையில் கொடுத்து அனுப்புவாங்க. இது வந்து ரொம்பவே வர்ஸாக இருந்தது. ஸ்லேவ் லேபரை விட ரொம்ப வர்ஸாக இருந்தது. இந்த ஏஜென்ட்ஸ், அதாவது ஏஜென்ட்ஸை வந்து கங்கானிஸ் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லேபர்ஸை வந்து ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கிட்னாப் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் லேபர்ஸ் வந்து ரொம்பவே சஃபர் ஆகுறாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த போகும்போது கடல் தாண்டி தானே போகணும் இந்த ஊருக்கெல்லாம். கப்பலில் போகும்போதே நிறைய பேர் இறந்துடுறாங்க. அடுத்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட். எஜுகேஷன் ப்ரீ பிரிட்டிஷ் இந்தியாவில் பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் அண்ட் கேஸ்ட் லைன்ஸை பேஸ் பண்ணி தான் எஜுகேஷன் கொடுத்தாங்க. ஹிந்துஸும் பிராமின்ஸ்க்கும் தான் இந்த ப்ரிவிலேஜ் வந்து கிடச்சிது. ஸோ அதனால அவங்க மட்டுமே எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து ரொம்பவே டாமினேட் பண்ணி அவங்க தான் நல்ல பொசிஷனில் வந்து இருந்தாங்க சொசைட்டியில். லைக் ப்ரீஸ்ட், டீச்சர், இது மாதிரி பொசிஷன்லாம் அவங்க தான் இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா வித்யாலயாசம், சத்துஸ்பதி அது மாதிரி இடத்துல தான் அவங்க படிப்பாங்க. அவங்க எந்த லாங்குவேஜ் படித்தாங்கன்னா சான்ஸ்கிரிட் தான் படித்தாங்க. இதை தான் வந்து சாக்ரெட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் நாலேஜ்லாம் வந்து பார்த்தோன்னா டெக்னிக்கல் நாலேஜஸ் லைக் ஆர்கிடெக்சர், மெட்டலர்ஜி இதெல்லாம் வந்து ஹெரிடிட்ரியாக வழியாக அவங்க அப்பா கிட்டேருந்து பையனுக்கு, பையன் கிட்டேருந்து அவங்க பையனுக்கு, அது மாதிரி வழியாக தான் படிச்சுட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் உமனால் ஏர்லியராக பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி உமனுக்கு எஜுகேஷன் கிடைக்கல. லோவர் கேஸ்ட்டுக்கும் அண்டர் ப்ரிவிலேஜ் மக்களுக்கும் வந்து எஜுகேஷன் வந்து கிடைக்கல. அதே மாதிரி ரோட்டில் நீங்கள் மனப்பாடம் செஞ்சு படிப்பாங்க பார்த்தீங்களா, அதனால் இன்னோவேஷன்ஸ் புதுசாக எதுவுமே வந்து இன்னோவேஷன்ஸே வந்து இல்லாமல் இருந்தது. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கலோனியல் ஸ்டேட் மெக்கலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். ஓகேங்களா. இப்போது நம்ம பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்ததும் அவங்க வந்து நம்ம எஜுகேஷனுக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கலோனியல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் இந்தியன்ஸ்க்கு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து அவங்கள எம்பவர் பண்ணணும், அதை மாதிரிலாம் கிடையாது. என்னன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பேர் தேவை இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு. அவங்களால பிரிட்டிஷ்லேருந்து இங்கே அங்கேருந்து படித்தவங்களே இங்கே கூப்பிட்டு வர முடியல. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு 1835 ஒரு ஆக்ட் போட்டாங்க. டிபி மேக்லே தான் அந்த ஆக்டை வந்து டிராஃப்ட் பண்ணியிருப்பார். அதை தான் வந்து இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஸ்கூல்ஸு, காலேஜ், யூனிவர்சிட்டி இம்பார்ட்டிங் இங்கிலீஷ் அண்ட் மாடர்ன் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து இந்தியாவில் கொண்டு வந்திருப்பாங்க. யூனிவர்சிட்டி 1857 பாம்பே, மெட்ராஸ், கல்கட்டாலலாம் யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு எஜுகேட்டட் இந்தியன்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு லாயலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. பட் ஆனால் அது பிற்காலத்தில் அதுவே ஒரு ப்ராப்ளமாக போச்சு அவங்களுக்கு. பிரிட்டிஷ் வந்து எஜுகேட்டட் இந்தியன்ஸை க்ரியேட் பண்ணாங்க, மிடில் கிளாஸு. ஓகேங்களா. அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாபு கிளாஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் மேக்லே பற்றி சொல்லியிருப்பாங்க. டிபி மேக்லே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு லா மெம்பர் ஆஃப் த கவர்னர் ஜென்ரல் இன் கவுன்சில். எந்த பீரியட்னா 1834 1838 வரைக்கும். ஜென்ரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 1823 இவர் தான் ஃபார்ம் பண்ணியிருப்பார். எதுக்குன்னா வித் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு கைடு த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆன் த மேட்டர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்.
அதாவது எஜுகேஷனுக்கும் எந்த லாங்குவேஜில் வந்து அவங்க மக்களை வந்து டீச் பண்ணலாம் அப்படின்றதுக்காகவும் போடப்பட்டது தான் இந்த பப்ளிக் ஜென்ரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா. இந்த கமிட்டி வந்து 2 குரூப்பாக ஸ்ப்ளிட் ஆனாங்க. ஒன்று வந்து ஓரியன்டலிஸ்ட் குரூப்பு, அவங்க வந்து வெர்னாக்குலர் அவங்க நேட்டிவ் லாங்குவேஜ்லேயே டீச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலிசிஸ்ட், அவங்க வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் சொல்லலாம் அப்படின்னு வந்து டீச் பண்ணலான்னு சொல்கிறாங்க. மேக்லே வந்து ஆங்கிலிசிஸ்ட் சைடில் தான் இருக்கார். ஏன்னா அது ஆங்கிலிசிஸ்ட் சைட் தான் இருந்தார். அவர் வந்து ஒரு இது வந்து எழுதினார், ரோட் இஸ் ஃபேமஸ் மினிட்ஸ் ஆன் இந்தியன் எஜுகேஷன் இன் 1835. அதுதான் நம்ம அந்த இந்தியன் எஜுகேஷன் ஆக்ட் 1835 பார்த்தோம் இல்லையா, அதுதான் அது. In this minute, he argued for Western education in English language. Western education தான் கொடுக்கணும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் கொடுக்கணும்னு சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, இங்கே இந்தியன் மக்கள் வந்து பி இந்தியன் இன் பிளட், ரத்தத்தால் அவங்க இந்தியனாக தான் இருக்கணும், கலராலையும் ரத்தத்தாலையும் அவங்க இந்தியனாக தான் இருக்கணும். பட் இங்கிலீஷ் இன் டேஸ்ட், இன் ஒப்பீனியன், இன் மாரல் அண்ட் இன்டெலெக்ட். ஆனால் வந்து அவங்களோட டேஸ்ட்டு, அவங்களோட ஒப்பீனியன் அதெல்லாமே வந்து எதுவாக இருக்கணும், பிரிட்டிஷ் மக்கள் திங்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்கிறார். அடுத்து ரோல் ஆஃப் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ். இவங்கள வந்து அதாவது எஜுகேஷன் கிடைச்சதும் என்ன பண்ணாங்க, எல்லாரும் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த படித்த மக்களை தான் வந்து எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நியோ சோஷியல் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த நியோ சோஷியல் கிளாஸில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா பிஸ்னஸ் கம்யூனிட்டிஸ், லேண்ட் லார்ட்ஸு, மணி லெண்டர்ஸ், இங்கிலீஷ் எஜுகேட்டட் இந்தியன்ஸ், எம்ப்ளாய்டு இன் இம்பரல் சப்பார்டினேட் சர்வீசஸ், லாயர்ஸு, டாக்டர்ஸு, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து காலனி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் கூடிய விரைவில் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க, நமக்கு வந்து இண்டிபெண்ட் இந்தியா வந்து தேவை, நம்ம அதுக்கு தான் சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் தான் வந்து நம்மளோட மக்கள் மத்தியில் வந்து இந்த தேசிய உணர்வை ஏற்படுத்துறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய வந்து ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அசோசியேஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரியான சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்டும் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டெல்லாம் வந்து யாரெல்லாம் ஃபார்ம் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், சுவாமி விவேகானந்தா, ஔரோபிந்தோ கோஷ், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, ஃபெரோஷா மேத்தா, சுரேந்திரநாத் பானர்ஜி அண்ட் அதர்ஸ் ஹூ பிலாங் டு மாடர்ன் இந்தியன் இன்டெலிஜென்ஸ்டா. இவங்களாம் படித்தவங்க, இவங்களாம் சேர்ந்தா நிறைய அசோசியேஷனும் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸும் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. எஜுகேட்டட் இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இருந்தது, நேஷ்னலிசம் பற்றியும் டெமோக்ரஸி பற்றியும் சோஷியலிசம் பற்றியும் வந்து அவங்களுக்கு எக்ஸ்போஷர் அதிகமாகவே இருந்தது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஜான் லாக்கி, ஜேம்ஸ் ஸ்டுவார்ட் மில், மசினி, கரிபால்டி, ரொசாயு, தாமஸ் பெய்னி, மேக்ஸ், அவங்களோட வெஸ்டர்ன் இன்டலெக்சுவல்லாம் அவங்க படித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஃப்ரீ ப்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து ரைட் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச்சு, ரைட் ஆஃப் அசோசியேஷன், இந்த 3 தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. வேரியஸ் ஃபோரம்ஸ் வந்து உருவாச்சு. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா பீப்புள் வந்து மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணாங்க, அவங்களோட இஷ்யூ பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. அது வந்து நேஷ்னல் லெவல்லையும் வந்து கொண்டு போக வச்சாங்க. எதனாலனா டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு, போஸ்டல் சிஸ்டம் உருவாச்சு, டெலகிராஃப் உருவாச்சு, வயர்லெஸ் சர்வீஸ் எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா உருவானதுனால நேஷ்னல் வைட் வந்து இது ஸ்ப்ரெட் ஆச்சு. அடுத்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மிஷனரி. எர்லியஸ்ட் இனிஷியேட்டிவ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டியன் மிஷனரி. அவங்க வந்து தே அட்டாக் த பாலிதீசிசம் அண்ட் கேஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ் தட் வேர் ப்ரிவலன்ட் அமாங் ஹிந்துஸ். பாலிதீசிசம்னா நிறைய கடவுளை கும்புறது, அந்த கேஸ்ட்டை பேஸ் பண்ணி இன்ஈக்குவலாக, அதாவது ஈக்குவலாக ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்களே மக்கள், இதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணாங்க, கிறிஸ்டியானிட்டியை வந்து பரப்ப ட்ரை பண்ணாங்க. ஒரு மெத்தட் கிறிஸ்டியானிட்டியை ப்ரீச் பண்ண ஒரு மெத்தட் தான் மாடர்ன் செக்குலர் எஜுகேஷன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க, அண்டர் ப்ரிவிலேஜ் மக்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஓகேங்களா. இது வந்து வெரி ஸ்மால் ஃப்ராக்ஷன் தான் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து கன்வெர்ட் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு காரணமாக இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட். ஓகேங்களா. 19th சென்ச்சுரியில் வந்து பார்த்திங்கன்னா ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட்டு, ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட்டு, சோஷியல் மூவ்மெண்ட்டுன்னு 3 மூவ்மெண்ட் வந்து இருந்தது. ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரம்மோ சமாஜ், அதை ஃபவுண்ட் பண்ணது ராஜாராம் மோகன் ராய். பிரார்த்தன சமாஜ், அதை ஃபவுண்ட் பண்ணது டாக்டர் ஆத்மரம் பாண்டுரங். அடுத்து அலிகார்க் மூவ்மெண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா சர் சையத் அகமத் கான் தான் வந்து இதை ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். அடுத்து உருவான மூவ்மெண்ட் தான் ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட். அது வந்து பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன், டியோபேண்ட் மூவ்மெண்ட், இதெல்லாம். சோஷியல் மூவ்மெண்ட்டான ஜோதிபா பூலே
சோஷியல் மூமெண்ட்ஸ் நிறைய யார் லெட் பண்ணதுன்னா பூனேயில் ஜோதிபா பூலே, நாராயணகுரு ஐயன்கலி வந்து கேரளாவில், ராமலிங்க அடிகள், வைகுந்த சுவாமிகள் அண்ட் அயோத்திதாசர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதை நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்லேயே படிச்சிருப்போம். அந்த லெசன் டீச் பண்ணும்போது நான் உங்களுக்கு இதை பற்றி ப்ரீஃபாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜ் வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து 1828 வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். பிரார்த்தன சமாஜ் வந்து 1867, ஆரிய சமாஜ் வந்து 1875 வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ராஜாராம் மோகன் ராயோட இனிஷியேட்டிவ் வந்து யார் ஃபாலோ பண்ணதான் கேசவ் சந்திர சென்னும் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அபாலிஷன் ஆஃப் சதி, அதாவது உடன்கட்டை ஏறுதல், ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா போய் அவங்களும் நெருப்பில் குதிச்சிருவாங்க இல்லையா, அதான் வந்து சதி, அதை அபாலிஷ் பண்ணாங்க. சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணம், விடோ அதையும் வந்து அபாலிஷ் பண்ணாங்க. விடோவுக்கு வந்து ரீமேரேஜ் பண்ணுறது, இதையும் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. இதெல்லாம் தான் மெயின் கன்சர்னாக இருந்தது இந்த ரிஃபார்மர்ஸ்க்கு. அலிகாட் மூமெண்ட் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே சிமிலர் ரோல் வந்து ப்ளே பண்ணது முஸ்லீம் கம்யூனிட்டி மத்தியில். அதர் டிசசிவ் ஃபேக்டர்ஸ் ஃபார் த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம், வேறு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து நேஷனலிசம் வந்து உருவாக காரணமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1857 ரிவோல்ட் தான். எல்ஃபின்ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா பாம்பேயோட கவர்னராக இருந்திருப்பார். அவர் வந்து சர் ஜான் லாரன்ஸ்க்கு வந்து எழுதியிருப்பார். சர் ஜான் லாரன்ஸ் வந்து ஃபியூச்சர் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரிட்டிஷ் சீஜ் ஆஃப் டெல்லி டியூரிங் ஜூன் டு செப்டம்பர் 1857, பிரிட்டிஷ் வந்து கைப்பற்றினாங்க இல்லையா டெல்லியை 1857, அதில் எ ஹோல்சேல் வெஞ்சன்ஸ் இஸ் பீயிங் டேக்கன் வித்தவுட் டிஸ்டிங்ஷன் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபோ. ரொம்பவே வந்து என்ன பண்ணாங்க, வெஞ்சன்ஸ் வச்சு கொன்னாங்க நிறைய பேரை. ஃப்ரெண்டு அண்ணன் தம்பி அதெல்லாம் பார்க்காம கொன்னாங்க. ஆஸ் ரிகார்ட் த லூட்டிங் வி ஹாவ் இண்டன்ஸ் சர்பாஸ்ட் நதிர்ஷா. அந்த 1857 அப்போ என்ன பண்ணாங்க, நிறைய வந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. நதிர்ஷா கொள்ளையடிச்சிட்டு போனதை விட அதிகமாகவே இவங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு வந்து எழுதியிருப்பார். அடுத்து ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். இங்கிலீஷ் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியன்ஸை வந்து ஹையர் அஃபிஷியல் பொசிஷன்ஸ்லலாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அதில் எல்லாமே வந்து ஃபாரினர்ஸ், பிரிட்டிஷ் பீப்புள் தான் இருந்தாங்க. ஸோ இதனால் இந்தியன்ஸ் வந்து ரிவோல்ட் பண்ண ஆரம்பித்தாங்க பிரிட்டிஷ் எதிர்த்து. சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் வந்து 21 தான் இருந்தது. இந்தியன்ஸ் நிறைய பேர் அந்த எக்ஸாமை கிராக் பண்ணதுனால இந்த எக்ஸாமை வந்தோட ஏஜ் லிமிட் வந்து 19 குறைச்சிட்டாங்க. இதே மாதிரி இந்தியன்ஸ் எஜுகேட்டட் மிடில் கிளாஸால் வந்து லண்டன் போய் எக்ஸாம் எழுத முடியாதனால இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. அதையும் வந்து அவங்க என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணல. அடுத்து ரெப்ரெசிவ் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் மெஷர்ஸ் அகேன்ஸ்ட் இந்தியன்ஸ். செக்ஷன் 124A வந்து ஏ ஆஃப் இந்தியன் பீனல் கோட். இந்தியன் பீனல் கோட் வந்து 1870 போட்டாங்க. ஸோ செக்ஷன் 124 ஆஃப் ஏ வந்து பார்த்திங்கன்னா பனிஷ் பண்ணலாம். டு எக்ஸைட் டிஸ்அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் த கவர்மெண்ட்டை வந்து எதிர்த்து எதா பண்ணால் இந்த செக்ஷனில் தான் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, பனிஷ் பண்ணுவாங்க. வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1878 போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து சென்சாரிங் த ப்ரெஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து காட்டனுக்கு வந்து கஸ்டம் டியூட்டியை வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் காட்டன் ஃபேப்ரிக் மேனுஃபேக்சர்ஸ்க்கு வந்து கிரியேட்டட் நேஷனல் வைட் டிஸ்கண்டென்ட். எக்ஸைஸ் டியூட்டிலாம் போட்டதுனால அந்த காட்டன் மேனுஃபேக்சர்லாம் வந்து ரொம்பவே வந்து டிஸப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. ரிப்பன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஜட்ஜஸ்க்கு வந்து பவர் கொடுத்துருப்பார் இல்பர்ட் மில் மூலயமா. யூரோப்பியன்ஸையும் வந்து இந்தியன்ஸ் வந்து இந்தியன் ஜட்ஜஸ் வந்து தண்டனை கொடுக்கலான்றது தான் இந்த இல்பர்ட் பில். பட் ஆனால் அது வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து ஒத்துக்கவே இல்லை. ஸோ அதை சீக்கிரமாகவே அமெண்ட்மெண்ட் பண்ணி அதை தூக்கிட்டாங்க. அடுத்து ரோல் ஆஃப் ப்ரெஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்டு பீப்புள் டு ஸ்ப்ரெட் மாடர்ன் ஐடியாஸ் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட்டு, டெமோக்ரஸி, சிவில் ரைட், இண்டஸ்ட்ரியலைசேஷன், இதை பற்றிலாம் வந்து ஒரு பீப்புளுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு ப்ரெஸ் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இட் அட்ரஸ் பீப்புள் ஆன் செவரல் இஷ்யூஸ். நிறைய இஷ்யூஸ் வந்து பீப்புள் கிட்ட வந்து கொண்டு போனது. ராஜாராம் மோகன் ராயோட சாம்வத் கௌமுடி 1821 அது வந்து பெங்காலி நியூஸ் பேப்பரு. மிராத் உல் அக்பர் வந்து 1822 அது வந்து ஒரு பெர்ஷியன் நியூஸ் பேப்பர். ஆல்சோ பிளேட் ப்ராக்ரெசிவ் ரோல் இன் எஜுகேட்டிங் த பீப்புள் ஆன் இஷ்யூஸ் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து அம்ரித் பசார் பத்திரிகா. இதுக்கப்புறம் நிறைய நியூஸ் பேப்பர் வந்தது. அது மாதிரியான நியூஸ் பேப்பர் தான் அம்ரித் பசார் பத்திரிகா, பாம்பே கிரானிக்கல், த ட்ரிபியூன், த இந்தியன் மிரர், த ஹிந்து அண்ட் ஸ்வதேஷி மித்ரன். இன்வோக்கிங் இந்தியாஸ் கிளாரியஸ் பாஸ்ட். ஓரியன்டலிஸ்டான வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர் இவங்கெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட்டட் ரிலீஜியஸ், ஹிஸ்டாரிக்கல் அண்ட் லிட்ரரி டெக்ஸ்ட்டை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க ஃப்ரம் சான்ஸ்கிரிட், பெர்ஷியன் அண்ட் அரபிக். இந்த லாங்குவேஜஸ்லேருந்துலாம் வந்து ரிலீஜியஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் வந்து கொடுத்தாங்க.
அரோபிந்தோ கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார், த மிஷன் ஆஃப் நேஷனலிசம் இஸ் அவர் வியூ in our view is to recover Indian thoughts, Indian character, Indian perception, Indian energy, Indian greatness, and to solve the problem that perplex the world and Indian spirit and form Indian standpoint. ஓகேங்களா, இது எல்லாமே ரெக்கவர் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். யாருன்னா அரோபிந்தோ கோஸ் தான். அடுத்து பர்த் ஆஃப் இந்தியன் அசோசியேஷன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். 26 February 1852 தான் இந்த அசோசியேஷன் ஃபார்ம் ஆச்சு. இதில் எல்லாமே வந்து லேண்டட் அண்ட் லேண்ட் வச்சுருக்கவங்களும் பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புளும் தான் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட குறைகளை வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி அகெயின்ஸ்ட் த கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன், ரெவென்யூ, எஜுகேஷன், ஜுடிஷியல் ஸ்பேஸ்லாம் அவங்களுக்கு நிறைய குறைகள் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க முறையிட்டிருப்பாங்க. கஜலு லக்ஷ்மி நரசு தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்என்ஏவை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். இவர் ஒரு ப்ராமினன்ட் மெட்ராஸ் சிட்டியில் இருக்க ஒரு ப்ராமினன்ட் பிஸ்னஸ்மேன். இவங்க வந்து பெட்டிஷன் மூலயமா தான் வந்து அவங்களோட குறைகளை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க பெட்டிஷன் வந்து December 1852 வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதில் எம்என்ஏ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ராயத்வாரி அண்ட் ஜமீன்தாரி சிஸ்டம் வந்து அக்ரிகல்ச்சருக்கு மக்கள்கிட்ட ரொம்பவே டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்க, இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த பெட்டிஷன்லேயே இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, ஜுடிஷியல் சிஸ்டமும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, பர்ஃபெக்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஜுடிஷியல் நாலேஜே இல்லை, லோக்கல் லாங்குவேஜும் அவங்களுக்கு தெரியலன்றதுனால ஜுடிஷியரியும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த டைவர்ஷன் ஆஃப் ஸ்டேட் ஃபண்ட்ஸ் டு இந்த ஸ்டேட்லேருந்து கிடைக்கப்படுற ஃபண்ட்ஸ் வந்து மிஷினரி ஸ்கூல்ஸ்க்கு போகிறதுனால த்ரூ கிராண்ட் இன் ஏஜ் சிஸ்டம் மூலயமா தான் அந்த மிஷினரி ஸ்கூல்ஸ்க்கு வந்து காசு போகுது. அதையும் வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் எதுக்கு காசு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. எம்என்ஏவோட பெட்டிஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க பார்லிமெண்ட்டில். எப்போனா March 1853. ஹெச்டி செய்மூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெஃபார்ம் சொசைட்டியோட சேர்மேன். அவர் வந்து மெட்ராஸ்க்கு வராரு. எப்போனா October 1853. அவர் வந்து குண்டூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி இங்கெல்லாம் விசிட் பண்ணுறாரு. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853 வந்து பிரிட்டிஷை வந்து அலோவ் பண்ணுது. ஈஸ்ட் இந்தியா, அதாவது பிரிட்டிஷ் என்ன அலோவ் பண்ணால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூலை கண்டினியூ பண்ண சொல்லி அலோவ் பண்ணுது. எம்என்ஏ வந்து பார்த்தீங்கன்னா இதை எதிர்த்து வந்து என்ன பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இது வேணாம், பிரிட்டிஷ் க்ரௌன் கண்ட்ரோல்லே வந்து எங்களை கொண்டு போயிடுங்க அப்படின்னு எதிர்த்து வந்து அவங்க கேட்குறாங்க. எம்என்ஏ வந்து செகண்ட் பெட்டிஷன் கொடுக்குறாங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில். அதில் 14,000 இண்டிவிஜுவல்ஸ் வந்து சைன் பண்ணுறாங்க, கம்பெனி ரூலை டெர்மினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எம்என்ஏவோட லைஃப் வந்து ரொம்பவே ஷார்ட் தான். லக்ஷ்மி நரசி வந்து 1866 இறந்துருவார். ஸோ 1881 அசோசியேஷன் வந்து காணாமல் போயிடும். இந்த எம்என்ஏ வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் மட்டும்தான் இருந்தது. குறைகளும் வந்து பெட்டிஷன் மூலயமா மட்டும்தான் வந்து அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதாவது எலைட் மக்களான, அதாவது பணக்காரங்களும் அவங்களோட குறைகள் மட்டும்தான் வந்து கேட்கப்பட்டது. இது வந்து ஒரு நேஷ்னல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக வந்து இல்லாமல் போச்சு. எல்லா சொசைட்டியில் இருக்க எல்லா செக்ஷனோட மக்களோட குறையும் வந்து அவங்க கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மெட்ராஸ் மகாஜன சபா. இது வந்து May 1884 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனோட இன்னாகரல் மீட்டிங் வந்து 16th May 1884 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணதுன்னா ஜி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி, அனந்தச்சாரலு, ரங்கையா, பாலாஜி ராவ், சேலம் ராமசாமி இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதாவது இந்த லீடர்ஸ்லாம் வந்து பாம்பேயில் நடந்த ஃபஸ்ட்டு ஐஎன்சி செஷன் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா எம்எம்எஸ்ஸை வந்து ஐஎன்சியோட மர்ஜ் பண்ணிட்டாங்க. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். 1875 1885 வரைக்கும் நிறைய அகிடேஷன்ஸ் வந்து நடந்தது பிரிட்டிஷ் பாலிசியை எதிர்த்து. இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் டியூட்டிஸ், காட்டன் இதுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டிஸ் போட்டதுனால 1875 வந்து அவங்களும் வந்து என்ன பண்ணாங்க, எதிர்த்தாங்க. 1877 வந்து டிமாண்ட் இந்தியனைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் சர்வீஸுக்கு வந்து டிமாண்ட் பண்ணாங்க. இந்தியாவில் நடந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அதுக்கெல்லாம் டிமாண்ட் பண்ணாங்க. வெர்னாகுலர் ப்ரெஸ்ட் ஆக்ட் எதிர்த்தும் போராட்டம் நடந்தது. அடுத்து இல்பர்ட் பில்லுக்கு ஃபேவராகவும் வந்து போராட்டம் நடந்தது 1883. இந்த மாதிரி நிறைய போராட்டம்லாம் நடந்ததுனால December 1884 ஆலன் ஆக்டவியன் ஹியூம் அவர் வந்து யாருன்னா ரிட்டையர்டு இங்கிலீஷ் ஐசிஎஸ் ஆஃபீஸர். அவர் வந்து தியோசபிக்கல் சொசைட்டியோட மீட்டிங் மெட்ராஸில் நடக்கும், அதை வந்து ப்ரிசைட் பண்ணியிருப்பார். அங்கே தான் டிஸ்கஸ் பண்ணாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஐடியா வந்து அங்கே தான் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. ஸோ தென் உடனே இந்தியன் நேஷனல் காங்கிரஸை வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எப்போனா 28 December 1885 வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க பாம்பேயில். அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபவுண்டிங் மெம்பர் யாருன்னா WC பானர்ஜி தான். இவர் தான் வந்து ஐஎன்சியோட ஃபஸ்ட்டு பிரசிடென்ட். Struggle against the colonial rule will be successful only if Indians saw themselves as a member of the nation.
அதாவது இந்த கலோனியல் ரூலை எதிர்த்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறது பாசிபிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்ம எல்லாருமே இந்திய மக்களோட ஒரு குடிமகன் தான் அப்படின்னு ஃபீல் பண்ணால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஐஎன்சியோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்னென்னா அவங்க எதுக்காக டிமாண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் வைஸில் அவங்க வந்து கவர்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது இந்தியன்ஸ் வந்து ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் கவர்மெண்ட்டில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அடுத்து எக்கனாமிக்கில் என்ன டிபெண்ட் பண்ணாங்கன்னா, லேண்ட் ரெவென்யூ அதிகமாக இருந்தது, ஸோ ரெடியூஸ் பண்ணுங்கள் லேண்ட் ரெவென்யூ அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பெசன்ஸை வந்து பாதுகாத்தாங்க அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஜமீன்தாஸ் தானே நிறைய சுரண்டிட்டு போகிறாங்க, அதை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹெவி டேக்ஸ், இம்போர்ட் பண்ணுற கூட்ஸுக்கு வந்து அதிகமாக டேக்ஸ் கொடுக்கறதுனால, அதாவது ஹெவி டேக்ஸ் ஆன் த இம்போர்ட்டட் கூட்ஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஸ்வதேஷி கூட்ஸோட பெனிஃபிட்காக இம்போர்ட்டட் கூட்ஸுக்கு வந்து அதிகமாக டேக்ஸ் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவாக என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் மூலயமா தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பிரிட்டிஷில் தான், அதாவது லண்டனில் தான் வந்து அது கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்தியன்ஸ்க்கு போகுது. ஸோ அதனால இந்தியனைசேஷன் ஆஃப் சர்வீஸ் வந்து அவங்க கேட்குறாங்க. ஒரே டைமில் இங்கிலாந்துலையும் நடத்துங்க, இந்தியாவிலும் நடத்துங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அடுத்து ஜுடிஷியல், அதாவது எக்ஸிக்யூட்டிவும் ஜுடிஷியரியும் செப்பரேட் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இயர்லி நேஷ்னலிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் செக்ஷனில் தான் இருந்திருப்பாங்க சொசைட்டியில். லாயர்ஸு, காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸு, டாக்டர்ஸு, ஜேர்னலிஸ்ட், இவங்களாம் தான் வந்து எலைட் செக்ஷன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஐஎன்சி வந்து கான்ஸ்டியூஷனல் மெத்தடை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. பெட்டிஷன்ஸு, ப்ரேயர்ஸு, மெமோரண்டம், இது மாதிரி தான் பெட்டிஷன் கொடுத்து அவங்களோட குறைகளை வந்து கேட்குறாங்க. அவங்கள வந்து மாட்ரேட்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, லேட் 1890s லீடர்ஸ் லைக் பிபின் சந்திர பால், பாலகங்காதர் திலக், லாலா லஜ்பத் ராய், இவங்களாம் ரேடிக்கல் அப்ரோச்சை வந்து கொண்டு வராங்க. இவங்கள வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவாங்க. 1897 திலக் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹேவ் இட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நவ் ரிக்வெஸ்டிங் ஸ்வராஜ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம், இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கேட்கறத தவிர நம்மளோட நாடை நம்மக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவார். அதாவது நவ் ரிக்வெஸ்டிங் ஸ்வராஜ் இன்ஸ்டெட் ஆஃப் எக்கனாமிக் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் தட் த மாட்ரேட்ஸ் வர் ரிக்வெஸ்டிங் த்ரூ தேர் பெட்டிஷன்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் மூலயமா வந்து நம்ம இது மாதிரி எக்கனாமிக் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸை கேட்கறதுக்கு பதிலாக நம்ம ஸ்வராஜ் நம்மளோட நாடு நம்ம கீழே கொடுத்துருங்கன்னு கேட்கலான்னு சொல்லுவார். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து 1905 வந்து வந்திருக்கும். ஸோ அதை தொடர்ந்து தான் ஸ்வதேஷி மூமெண்ட் வந்து உருவாச்சு. அவங்க வந்து டேரெக்டாக பிரிட்டிஷ் ரூலை அப்போஸ் பண்ணி ஸ்வதேஷி என்டர்பிரைசஸ்லாம் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அண்ட் நேஷனல் எஜுகேஷன், செல்ஃப் ஹெல்ப்பு, யூஸ் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ், இதெல்லாம் வந்து அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. மாஸ் மொபிலைசேஷனும் பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் கூட்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சஜஸ்டட் பை இதெல்லாம் ரேடிக்கல்ஸ் தான், அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான் இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. பாய்காட் பண்ணுங்கள், மாதம் வந்து என்ன பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான் வந்து இதெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. மாட்ரேட்ஸும் வந்து இதை என்ன பண்ணிக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எதில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா ஸ்வதேஷி மூமெண்ட்டில் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா. ஐஎன்சி வந்து 1885 வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து இதில் ஜேர்னலிஸ்டாக தான் இருக்காங்க. ஓகேங்களா. தாதாபாய் நவ்ரோஜி வந்து பார்த்திங்கன்னா 2 ஜேர்னலை வந்து எடிட்டராக இருந்திருப்பார். ஒன்று வந்து வாய்ஸ் ஆஃப் இந்தியா, இன்னொன்று வந்து ராஸ்து கோஃப்தார். சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து பார்த்திங்கன்னா அவரோட நியூஸ் பேப்பர், அவர் எதுக்கு எடிட்டராக இருந்திருப்பார்னா பங்காளி அப்படின்ற நியூஸ் பேப்பர் தான். பாலகங்காதர் திலக் வந்து 2 நியூஸ் பேப்பருக்கு எடிட்டராக இருந்திருப்பார், கேசரி அண்ட் மகாரதா. பாலகங்காதர் திலக் வந்து பார்த்திங்கன்னா he called for national resistance against imperial பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. என் மக்கள் எல்லாரையும் வந்து ஒன்று திரட்டினார், வாங்க நம்ம பிரிட்டிஷ் எதிர்த்து போராடலாம்னு சொல்லிட்டு. ஸோ 27 ஜூலை 1897 திலக் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவரை செக்ஷன் 124A வந்து அவரை சார்ஜ் பண்ணிடுவாங்க. நவ்ரோஜி அண்ட் திஸ் ட்ரெயின் தியரி. தாதாபாய் நவ்ரோஜி வந்து கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. அவர் வந்து பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் அண்ட் டவுன் கவுன்சிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலெக்டட் டு பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் அண்ட் டவுன் கவுன்சிலுக்கு வந்து அவர் எலெக்ட் பண்ணப்பட்டார் 1870s. எலெக்டட் டு த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இன் 1892 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு போனார். அவர் தான் இந்தியன் சொசைட்டியை வந்து ஃபவுண்ட் பண்ணார் 1865. ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷனும் லண்டனில் 1866 அவர் தான் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். இவர் வந்து 3 டைம் வந்து ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டாக வந்து எலெக்ட் பண்ணப்பட்டிருப்பார். அவரோட புக்கு தான் வந்து பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற புக்கு வந்து
தாதாபாய் நவ்ரோஜி தான் எழுதியிருப்பார். எந்த வருஷம்னா 1901 தான். இவரோட கான்செப்டான ட்ரெயின் ஆஃப் வெல்த் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எழுதியிருப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு கண்ட்ரிலையுமே டேக்ஸ் ரைஸ் பண்ணால் அந்த காசை வந்து மக்களோட நல்வாழ்வுக்காக தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் பிரிட்டிஷ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட வெல்ஃபேருக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்வார். நவ்ரோஜி என்ன ஆர்கியூ பண்ணுறாருன்னா, இந்தியா ஹேஸ் எக்ஸ்போர்ட்டட், இந்தியாவிலேருந்து ஆவரேஜாக 13 மில்லியன் பவுண்ட் ஒர்த் ஆஃப் கூட்ஸ் வந்து இங்கேருந்து பிரிட்டனுக்கு போயிருக்கு ஒரு வருஷமும் ஃப்ரம் 1835 to 1872 வித் நோ கரஸ்பாண்டிங் ரிட்டர்ன்ஸ். அதுலேருந்து எந்த ஒரு ரிட்டர்னுமே நமக்கு வரல அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். இது எல்லாமே ஹோம் சார்ஜ் அப்படின்ற நேமில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நவ்ரோஜி என்ன சொல்கிறேன்னா, மேடப் அ லாஸ் ஆஃப் 30 மில்லியன் பவுண்ட்ஸ் இயர், ஒரு வருஷமும் 30 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து நமக்கு லாஸாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் தான் இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த லெசன் வந்து என்னோட டீச்சிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அடுத்து செகண்ட் லெசன் வந்து சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தென் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.